நேற்று டெல்லி, இன்று மும்பை, நாளை சென்னை. ஆமாம், மகாராஷ்டிராவோட தேர்தல் இந்த ஒரு செய்தியை தான் நமக்கு கொடுத்துருக்கு. இந்த வெற்றி உள்ளாட்சி தேர்தலோட வெற்றியாக மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. இது ஊழலுக்கு எதிரான வெற்றி, பிரிவினைவாதத்திற்கு எதிரான வெற்றி, குடும்ப அரசியலுக்கு எதிரான வெற்றி, இந்துக்களுக்கு இழைக்கப்படும் அநீதிக்கு எதிராக கிடைத்த வெற்றி. இந்த விஷயங்கள் எல்லாமே எங்கேயோ கேள்விப்படுற மாதிரி இருக்கா? அங்கே தாக்கரே குடும்பம், இங்கே ஸ்டாலின். ஆமாம், இது எல்லாமே இங்கே தொடர்ந்து தமிழ்நாட்டிலையும் நடந்துட்டு இருக்குது. இந்த 4 விஷயங்களும் தொடர்ந்து இங்கேயும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி நம்ம வச்சே ஆகணும். தமிழ்நாட்டில் மக்கள் எல்லாரும் சிந்திச்சு செயல்பட்டா இந்த சர்வாதிகார குடும்ப ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். ட்ரிபிள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இனி வர்ற காலங்களில் தொடர்ந்து அரசியலை பற்றியும் அரசியல் சார்ந்த விஷயங்களை பற்றியும் மக்களாகிய நாம் அலசி ஆராய்ஞ்சு சரியான பாதையை தேர்ந்தெடுக்கணும். ட்ரிபிள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னு பார்த்தோம்னா உள்ளாட்சி, சட்டமன்றம், பாராளுமன்றம் இது 3 சேர்ந்தது தான் ஒரு சர்க்காரை அமைக்கிறது. இது எப்படி செயல்படுது அப்படின்னு யோசிச்சோம்னா முதல்ல நம்ம உள்ளாட்சியை பற்றி யோசிக்கலாம். உள்ளாட்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. ஏன்னா நம்மளுடைய அடிப்படை தேவைகள் அனைத்தும் உள்ளாட்சியை சார்ந்தே இருக்குது. இப்போ மகாராஷ்டிரா ஒரு ட்ரிபிள் இன்ஜின் சர்க்காரில் இயங்க போகுது. இது பிஜேபியோடைய நீண்ட நாள் கனவு. இந்த ட்ரிபிள் இன்ஜின் சர்க்கார் இயங்கும் போது ஒரு மாநிலத்தோடைய வளர்ச்சி அபாரமாக இருக்கும். வளர்ச்சி பாதையை நோக்கி மட்டுமே பயணிக்கும். ட்ரிபிள் இன்ஜின் சர்க்கார்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உள்ளாட்சி, சட்டமன்றம், பாராளுமன்றம் இது 3க்குள்ள ஒரு சுமூகமான ஒரு இணக்கமான தொடர்பு இருந்தால் மட்டும்தான் அந்த சர்க்காரால் சுயமாக செயல்பட முடியும். ஒரு எதிர்ப்பு அரசியல் காமிச்சிட்டே இருந்தோம்னா இந்த சர்க்காரால் சுயமாக இயங்க முடியாது. இதுதான் பல விஷயங்களுக்கு முட்டுக்கட்டையாக அமைகிறது. இந்த மாதிரி டூயல் இன்ஜின் சர்க்காரோடைய அமைப்பினால அந்த மாநிலம் வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிச்சுட்டு இருக்குது. நம்ம தமிழகத்தில் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா வளர்ச்சி பாதை அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். சட்ட ஒழுங்கு சீர்கேடாக தான் இருக்குது. நிறைய முதலீட்டாளர்கள் வர்றாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. அதெல்லாமே வேறு மாநிலங்களுக்கு மாறி போயாச்சு. அதனால் நம்மளுடைய இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு இங்கே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. மருத்துவம், சுகாதாரம், கல்வி இது மாதிரி எல்லா இடங்கள்லையும் போராட்டம், ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிற நிலைமையில தான் நம்மளுடைய மாநிலம் போயிட்டுருக்குது. இதுக்கு காரணம் ஒன்றிய அரசு அப்படின்னு அவங்க மத்திய அரசுக்கிட்ட இருந்து தன்னை தனிப்பட்ட ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு தீவாக தான் தமிழகம் இங்கே இருக்குது. இது வளர்ச்சிக்கான அறிகுறி இல்லை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு முன்னோடியாக நம்ம மகாராஷ்டிராவை பார்க்கலாம். இந்த ட்ரிபிள் இன்ஜின் சர்க்கார் அதனோட செயல்பாட்டில் அந்த மாநிலம் எப்படி வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்குது அப்படின்னு தொடர்ந்து நம்ம பார்க்க தான் போகிறோம். இதை பார்த்துட்டு இருக்கிறது மட்டும் நம்மளோட வேலை இல்லை. 2026 வர்ற சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த விஷயங்களை சிந்திச்சு ஓட்டு போட்டோம்னா நம்மளும் முதல் படியாக டூயல் சர்க்கார் இன்ஜினுக்கு வருவோம். அதற்கு அடுத்த தேர்தலில் ட்ரிபிள் இன்ஜின் சர்க்காருக்குள்ளே நாமளும் போகலாம். வாழ்க பாரதம், வந்தே மாதரம்.